சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா, எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? பாலை குடிங்கக்கா, உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிரப்போகுது. ஐயோ சம்பத், என் உடம்புக்குலாம் ஒண்ணாகாது. போய் உன் வேலையை பாரு. அக்கா, உங்க நல்லதுக்கு தான். போடா. ஏங்க இங்க வாங்க. வசுந்தராவா அந்த பாலை குடிக்க வைக்க சொன்னா நீங்க பாட்டுக்கு போன் எடுத்துட்டு எங்க போறீங்க? ஒரு முக்கியமான காலம் இருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கான வேலையை பாருங்க, போங்க. சரி சரி, நீ போ. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். இந்த மனுஷன் போன் எடுத்தாருன்னா விஷயத்த சொல்லிட்டு ரிமோட்டை அழுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கலாம்னு பார்த்தா எடுத்து தொலைக்க மாட்டேங்கிறாரே. போன் எடுத்து தொலைங்களேன். என்ன சரணியா? என்னங்க, நீங்க முதல்ல மேடையை விட்டு இறங்கி வாங்க. ஏன், என்ன விஷயம்னு சொல்லு. நான் மேடையில பாம்பு வச்சிருக்கேன். பாமா? இப்ப ரிமோட்டை அழுத்தி அதை நான் வெடிக்க வைக்க போறேன். நீங்க சீக்கிரம் வாங்க. கிரிஜா, ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் வெளியில வா. ஏங்க, வசுந்தராவ பாலை குடிக்க வச்சு கல்யாணத்தை நிறுத்த சொன்னா என்ன எங்க கூப்பிடுறீங்க? கிரிஜா, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல வெளியில வா. என்னால அதெல்லாம் முடியாது. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். ஐயோ, சொல்றத புரிஞ்சுக்க கிரிஜா. என்ன பண்றது? ஈஸ்வரி, என்ன ஈஸ்வரி, ஏதோ டென்ஷனாவே இருக்க? ஒன்னும் இல்ல சின்னையா. சரண்யாவும் எஸ்ஐயும் எங்க போனாங்க? ஏய், பாம் வச்சிருக்கியா? எங்க வச்சிருக்க? பாம எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. சொல்லல உன்ன சொல்ல மாட்டேன். சொல்லுடி. சொல்ல போறியா இல்லையா? சொல்லலனா அவ்வளவுதான். நீ சொல்லிடுறேன். மனமேடையில ஈஸ்வரி பக்கத்துல இருக்கு. ஈஸ்வரிக்கு கொடுத்த கிஃப்ட்ல பாம் இருக்கு. நீங்க என்ன பண்ணாலும் அவங்கள காப்பாத்த முடியாது. 1 ஹவர்க்குள்ள நான் ரிமோட் அழுத்தலனா பாம் தானா வெடிக்கிற மாதிரி அதுல டைம் செட் பண்ணிருக்கு. இன்னும் 2 மினிட்ஸ்ல அந்த பாம் வெடிச்சிரும். வாடி. மேடம், அவ தப்பிச்சிட்டா மேடம். சீக்கிரம் வா. ஈஸ்வரி, உன் பக்கத்துல இருக்க கிஃப்ட் பாக்ஸ்ல பாம் இருக்கு. ஆமா. மவனே, பாம் இருக்காண்டா, பாம். வாடா, ஓடிடலாம், வாடா. ஈஸ்வரி, இன்ஸ்பெக்டர் கொடுத்த கிஃப்ட் பாக்ஸ்ல பாம் இருக்கு. இன்னும் 1 மினிட் தான் இருக்கு. கொடுங்க. என்ன பண்ண போறீங்க? இல்ல, 1 மினிட்குள்ள இத வேற எங்கேயும் எடுத்துட்டு போய் டீஆக்டிவேட் பண்ண முடியாது. அதுக்குள்ள பாம் பிளாஸ்ட் ஆயிடும். நானே என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். Thank you.
கடவுளே, எனக்கு ஒரு வழி காட்டு கடவுளே. என்னடா மவனே, பாம் இருக்குன்னு சொன்னாங்க, சத்தமே காணோம். தெரியலமா. ஈஸ்வரி கிரேட். ஈஸ்வரி, நான் கிரேட் இல்ல மேடம், தெய்வம் தான் கிரேட். நான் எந்த ஒயரை கட் பண்ணணும்னு தான் புடவை கலரை வச்சு எனக்கு அடையாளம் காட்டி கொடுத்தது அந்த தெய்வம் தான். நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. பாஸ், இவர் வந்தது தான் சொல்லிட்டு இருக்காரு. நீ முதல்ல தலையை கட்டுங்க. சரிடா. ஈஸ்வரி வா, வந்து உட்காரு. வா வா. சின்னையா, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன வேலை இருக்கு. ஈஸ்வரி, விடுங்க விடுங்க என்ன. ஈஸ்வரி 10 செகண்ட்ஸ்னாலும் எங்க அத்தனை பேரையும் பதற வச்சு டென்ஷன் ஆக்கிட்டல, அதுக்கு தான் இந்த அடி. இனிமே நான் என் லைஃப்ல உன்னை பார்க்கவே கூடாது. கூட்டிட்டு போங்க. வாடி, வா வா. ஈஸ்வரி, சின்னையா, இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கா. வா வா வா, உட்காரு. வா உட்காரு. ஓம் லக்ஷ்மியே போற்றிவோம், லங்காத கடியே போற்றிவோம், வரலட்சுமியே போற்றிவோம், வரதலட்சுமியே போற்றிவோம், விஷ்ணு லட்சுமியே போற்றிவோம், விஜயலட்சுமியே போற்றிவோம். ஐயரே, சீக்கிரம் எடுத்து கொடுங்க. லட்சுமியே போற்றிவோம், வீரலட்சுமி. கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல. மன்றில் பணிவிளக்கு எனலாம் மறுமுக நகை போற்றி, ஒன்றிய மங்களனானின் ஒளி போற்றி, உலகும்பர் சென்று தொழ அருள் சுரக்கும் சிவகாமி சுந்தரிதன் நின்ற திருநிலை போற்றி, நிலவு திருவடி போற்றி, மகாலட்சுமியே போற்றி.